வெல்கம் பேக் டு கல்வி வளா யூடியூப் சேனல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து நம்ம போடக்கூடிய அப்டேட்லாம் தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வரீங்க. அண்ட் தென் வந்து இந்த 10th மேக்ஸுக்கான கிரேஸ் மார்க்கான அப்டேட்டும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நம்மளும் வந்து எடுத்து வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் கிடச்சிச்சு அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பாஸ் ஆவாங்க. அண்ட் தென் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாமில் இப்போ சென்டம் போடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ மேக்ஸில் ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 10ஆம் வகுப்பு கணிதத் தேர்வில் 1 மதிப்பெண் வினாவில் மாணவர்கள் குழப்பம், தமிழக அரசு கருணை மதிப்பெண் கிரேஸ் மார்க் வழங்குமா அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கல். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச வெப்சைட் தான். ஸோ பாடசாலை. ஸோ அதில் வந்து இன்னொரு டீச்சர் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வைரல் பண்ணுங்கள். ஸோ வி வாண்ட் கிரேஸ் மார்க் அப்படின்றது போஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்றது மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து அதில் கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ அதோட எதிரொலியாக என்ன இருக்குது அப்படின்னா, இன்னும் வந்து டிஎன் கவர்மெண்ட் அது இன்னும் அனலைஸ் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா நம்மளுடைய அந்த ஒரு வீடியோவோட வியூஸே பார்த்திங்க அப்படின்னா 12,000 வியூஸோ அவ்வளோதான் வந்துருந்துச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 2 lakhs கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் கம்மியாக தான் வந்து அது வந்து போச்சு. ஸோ அது வந்து ஆனால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ். ஸோ உங்களுடைய ஒரு சின்ன ஒரு உழைப்புனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ அவரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிரேஸ் மார்க் வந்து இந்த கொஷினுக்கெலாம் நீங்கள் கொடுங்க, மதிப்பெண் 2க்கு 5 2 மார்க் 5 மார்க்லாம் நீங்கள் வந்து கொடுங்க. அதே மாதிரி ஒரு மதிப்பெண் பார்த்தீங்க அப்படின்னா 2வது கொஷினுக்கும் 8வது கொஷினுக்கும் வந்து அவர் வந்து கேட்டிருந்தார். ஸோ அதே மாதிரி இந்த டீச்சரும், ஸோ இவர் வந்து ஒரு வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டோட டீச்சர். ஸோ இவர் வந்து இவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர். ஸோ இவரும் வந்து இந்த மாதிரி வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுங்க. ஏன்னா வந்து சென்டம் எடுக்க முடியாது. ஸோ அதை சொல்கிறார். அந்த 100 மதிப்பெண் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டு உள்ளது. மேலும் கிராமப்புற மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளனர். ஆகையால் தமிழக அரசின் தேர்வுத்துறை கருணை மதிப்பெண் வழங்க வேண்டுமாய் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறார் அப்படின்ற ஒரு இது போட்டிருக்காரு. மேலும் இது தொடர்பாக கணித பட்டதாரி ஆசிரியர் கழகம் தேர்வுத்துறையிடம் முறையிட்டு 1 மதிப்பெண் கருணை மதிப்பெண் கிரேஸ் மார்க் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நன்றின்னு போட்டார். இவருடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ராஜேஷ், எம்எஸ்சி பிஎட் பிஜிடிசி முடிச்சிருக்காரு. ஸோ பட்டதாரி ஆசிரியர் மேக்ஸில். ஸோ பட்டுக்கோட்டை இவர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ஏன் போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து போட்டனால, ஸோ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டனால ஒரு டீச்சர் வந்து ஃபஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி கிரேஸ் வேணும் அப்படின்ற போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ செகண்டாக இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சேனல் வந்து நிறைய டீச்சர்ஸும் வந்து வியூ பண்ணுறீங்க. ஸோ நான் கேட்கக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொஞ்சம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ மார்க்கு ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்ற சப்ஜெக்ட் எப்படின்னு தெரியல, பட் மேக்ஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் சப்ஜெக்ட். என்ன தான் நம்ம மேக்ஸ் ஈஸி அப்படின்றத சொன்னாலும், ஸோ ஒரு சில மாணவர்களுக்கு, ஒரு சிலர் இல்லை நிறைய மாணவர்களுக்கு அது ஒரு கடினமான ஒரு பாடமாக தான் அது வந்து கருதுகிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்களும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். ஸோ நம்மளுடைய மோட்டிவ்னால இப்போ செகண்ட் ஒரு டீச்சர் வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய டீச்சர் வந்து கண்டிப்பாக வந்து வருவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பண்ணக்கூடியது ஒன்றே ஒன்று தான், வீடியோவை வைரல் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு மெயின் ஒரு திங்காக இருக்கும். அது எப்படி வீடியோ வைரல் ஆகுது அப்படின்னா, ஒரு யூடியூப்போட அல்காரிதம் இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம கொஞ்சம் ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஏன்னா மேலதிகாரிகிட்ட எடுத்துன்னு போய் நம்ம வந்து சேர்க்கணும். அப்போ வரைக்கும் நம்ம எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எஃபோர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு வீடியோ போடுறோம், ஒரு 1000 பேர் 5000 10,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸோட சர்க்கிள்லேயே முடிஞ்சிடும். பட் அதை தாண்டி வந்து நம்ம அடுத்து கல்வித்துறை அமைச்சர்கிட்டையோ, ஸோ இருக்கக்கூடிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து அதுக்கான எஃபோர்ட் வந்து போடணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் போடக்கூடிய ஒரே எஃபோர்ட் என்ன அப்படின்னா, ஸோ வீடியோவை வைரல் பண்ணணும். ஸோ வீடியோ எப்படி வைரல் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுறேங்க, ஓகேங்களா? லைக் இஸ் மஸ்ட்டு. அதே மாதிரி வந்து
கீழே போய் வி வாண்ட் கிரேஸ் மார்க் அப்படின்றது கொஷின் நம்பர் போடுங்க. இல்லை வி வாண்ட் கிரேஸ் மார்க்குன்ற ஒரு இதுவோ வந்து போடுங்க. ஸோ அது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து இப்போ கிரேஸ் மார்க்குன்ற டைட்டிலில் நம்மளோட வீடியோ எடுத்துன்னு போய் வந்து ஷோ பண்ணும். ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மூணாவதாக ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணணும். இப்போ உங்களுக்குலாம் தனியாக நீங்கள் குரூப் வச்சுருப்பீங்கள்ல, ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து வீடியோ இருக்குது, ஸோ போய் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்றது கொஞ்சம் நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுறதுனால தான். ஸோ யூனிட்டியாக நீங்கள் வந்து சேர்ந்தீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து சேஞ்ச் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு வந்து நிகழும். ஓகேங்களா? ஸோ அந்த கிரேஸ் மார்க்கு கிடைக்கிறதோ கிடைக்காம போகிறதும் அது வந்து உங்களுடைய கையில் தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சமாச்சு எஃபோர்ட் பண்ணி ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் எத்தனை பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க, எத்தனை பேர் நம்ம சொல்கிற ஆர்டராக கேட்டுருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ நம்ம சொல்லக்கூடியதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்டேட் என்னன்றது நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னா, நான் உங்களுக்காக இவ்வளோ எஃபோர்ட் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்காகன்னு கிடையாது. ஸோ ஏன்னா வந்து நானும் வந்து 10th முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஸோ எக்ஸாம் முடிச்சு எழுதிட்டு தான் வந்திருக்கோம். எங்களுக்கு அந்த பெயின் எவ்வளோன்ட்டு தெரியும். உங்களுடைய பெயினும் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து 100% நம்ம வந்து கிரேஸ் மார்க் வாங்கி தரது அது வந்து என்னுடைய ஒரு கடமைன்னு வச்சுக்கிங்க. ஏன்னா நம்மளுடைய சேனலுடைய மோட்டிவே என்ன அப்படின்னா, உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, உங்களுடைய கல்வியில் வந்து அதிகமான மதிப்பெண் பெற்றுத்தரும், உங்களை ஒரு நிறைய ஒரு சரியான ஒரு கெரியர் கைடன்ஸை நம்ம வந்து கொடுக்கறதுக்காக தான் நம்மளுடைய சேனலை வந்து உருவாக்கி வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்கிட்ட மேலே வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேர் நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ இப்போ 10th ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா வந்து நான் 11th 12th இன்னும் வந்து 8th 9th ஸோ நம்ம கவர் பண்ணாமல் இருக்கோம். ஏன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து 10th இஸ் ஒரு மெயினான ஒரு பேசிக். ஓகேங்களா? நீங்கள் இப்போ தான் இன்ட்ரோவில் ஆகிறீங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு. அப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இது முக்கியம்னு எனக்கு தெரியும். அதனால் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஃபார் த 10th ஸ்டூடெண்ட்ஸ். நான் அதனால் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால், ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க, எத்தனை பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு நான் வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம உங்களுக்கான எஃபோர்ட் கொடுக்குறோம்ல, எத்தனை பேர் நம்மளுக்கு ஜென்யூனாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு இந்த ஒரு வீடியோ மூலிமா எனக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் பண்ணலனாலும் எனக்கு ஒரு விஷயம் இல்லை, நான் வந்து பண்ணக்கூடிய 10 பேருக்காச்சும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் இல்லையா? ஸோ எல்லோரும் இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுவீங்க கண்டிப்பாக, நான் நம்புகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ வைரல் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா அது உங்களுடைய ஃப்யூச்சருக்கு வந்து கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. ஸோ இதோட வீடியோ நான் எண்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து கூடிய விரைவில் நம்மளுடைய சேனலில் வரும். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.